Students, next we will see about the significance of financial statements. What are the significance? What are the importance of financial statements? The financial statements reveal the operating results and the financial position of the business concern. So it is very essential for the business concern. Then to whom these financial statements are significance? Are very important. First, to the management. The financial statements provide information to the management to take decisions and to have control over the business activities. அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனியை பற்றின ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க அதை வச்சு சில டெசிஷன்ஸை வந்து அவங்க எடுக்க முடியும். அந்த பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். So the financial statements helps to take valuable decisions to the management and to the shareholders. The financial statement helps the shareholders to know whether the business has potential for growth and to decide to continue their shareholding. ஷேர்ஸை வாங்கின ஷேர்ஹோல்டர்ஸ், அதாவது பங்குகளை வாங்கி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஷேர்ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு அவங்க இல்லை இந்த கம்பெனிலே நம்ம வந்து நம்மளுடைய ஷேர்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஷேர்ஹோல்டருக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டு த பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ், financial statements helps to value the securities and compare with those of other business concern before making their investment decisions. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து வாங்கியிருப்பாங்க இந்த கம்பெனியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை. சில இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டாருக்கு வந்து அவங்க வந்து இந்த செக்யூரிட்டிஸை வேல்யூ பண்ணி நமக்கு வந்து கரெக்டான இன்ட்ரெஸ்ட் வருமா, இல்லை இதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருமா, நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த கம்பெனி வளர்ச்சியுள்ள கம்பெனி தானா, நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தானா அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டெசிஷனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டு த கிரெடிட்டார்ஸ், the creditors can get the information about the ability of the business to pay the debts from the financial statements. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அசட்ஸை வச்சு அந்த கிரெடிட்டார்ஸ், அதாவது கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கம்பெனிஸ்க்கு, அவங்க தான் கிரெடிட்டார்ஸ், கடனீந்தோர். அந்த கடனீந்தோர் வந்து இந்த கம்பெனி நம்மக்கிட்ட கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு தேவையான அசட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையோட கடனை கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. அண்ட் டு த பேங்கர்ஸ், information given in the financial statements is significant to the bankers to assess whether there is adequate security to cover the amount of loan or overdraft. பேங்கர்ஸ் வந்து அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க இந்த பிஸ்னஸ் கன்சர்ன். அப்பப்போ பணத்தை போடுவாங்க, எடுப்பாங்க. அதனால் அந்த கம்பெனிக்கு இந்த பேங்கர் வந்து லோனையும் கொடுத்துருக்கலாம், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்துருக்கலாம். சப்போஸ் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸை அவங்க கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி ரீபே பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அந்த பேங்கர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதை அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பேங்கர்ஸ்க்கு காமிக்கணும். அண்ட் டு த கவர்மெண்ட், the financial statements are significant to the government to assess the tax liability of the business concern and to frame and amend industrial policies. கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, வருஷம் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். நிறைய அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும். அதற்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. And to the employees, through the financial statements, the employees can assess the ability of the business to pay salaries and whether they have further growth in the concern.
அதாவது நம்ம இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோம்னா இந்த கம்பெனி நமக்கு சேலரியை வந்து ஒழுங்காக கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற அந்த எபிலிட்டி, அதாவது அதுக்கு கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கா, சேலரியை ப்ராப்பராக பே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. So these are the importance of financial statements. So once again we will see what are the significance of financial statements to the management. The financial statement provide information to the management to take decision and to have control over the business activities in various areas. Then the financial statement helps the shareholders to know whether the business has potential for growth and to decide to continue their shareholding. And to the potential investors, the financial statement helps to value the securities and compare it with those of other business concerned before making their investment decisions. The creditors can get information about the ability of the business to repay the debts from the financial statements. The information given in the financial statement is significant to the bankers to assess whether there is adequate security to cover the amount of the loan or overdraft. The financial statements are significant to the government to assess the tax liability of the business concerned and to frame and amend industrial policies. Through the financial statements, the employees can assess the ability of the business to pay salaries and whether they have further growth in the concern. These are the significance of financial statement